பாம்பாட்டியை அழைத்து வருவதாகச் சொல்லி சென்றவர்களில் ஒருவன் மகுடியும் கையுமாக சாமியார் போன்ற ஒருவரோடு வந்து சேர்ந்தான். அம்பாரி மாளிகையின் வாசலில் நின்ற அந்த சாமியார் முகத்தில் ஒரு சன்னமான வெற்றி புன்னகை. லக்ஷ்மியும் அவரை பார்த்துவிட்டு விசாரித்தாள். டேய், யாருடா இவரு? பார்க்க சாமியார் மாதிரி இருக்காரு. ஆமாமா, சாமியாரேதான். பாம்பாட்டிய தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தேனா ஒருத்தன் கூட கிடைக்கல. அப்ப இவரா எதிர்ல வந்தாரு. என்ன பாம்பு பிடிக்கணுமான்னு கேட்டாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. நான் சாமியாருதான், நல்ல பாம்புகளை அதோட விஷத்துக்காக பிடிப்பேன்னு சொல்லவும் கூட்டிக்கிட்டு வந்துட்டேன் என்றான் அந்த வேலைக்காரன். லக்ஷ்மியின் பார்வையும் சாமியார் பக்கம் திரும்பியது. சாமி பேரு சங்கரானந்தம். லக்ஷ்மிக்கு உண்மையில் அவர் யார் என்று தெரியவில்லை. ஆனால் சாமியாருக்கோ வரவேண்டிய இடத்துக்கு சரியாக வந்து சேர்ந்து விட்டதால் ஒரு வெற்றி புன்னகை. அம்பாரி மாளிகையின் பிரம்மாண்ட நிலைக்கால்படி முன்னால் நிமிர்ந்து நின்றார் சங்கரானந்தம். களங்கமில்லாத காவி வேட்டிச் சட்டை, பாதிக்கு பாதி நரை விழுந்துவிட்ட ஜடாமுடி, தாடி முகம், அதில் கூர்மையான நாசி, கண்ணிரண்டிலும் ஒரு தேடல். சங்கரானந்தம் பற்றி வேலைக்காரர்கள் சொன்ன சூட்டோடு ஒதுங்கி நின்று கொள்ள லக்ஷ்மி அவரை அளப்பது போல் பார்த்தாள். சமீப காலமாகவே சாமியார்கள் என்றால் ஒருவித அச்சம் ஏற்படுவதை அவளாலும் தவிர்க்க முடியவில்லை. பல போலிச் சாமியார்களின் லீலைகள் நல்ல சாமியார்களையும் சந்தேகப்பட வைத்துவிட்டது. இந்த சங்கரானந்தம் அதில் எந்த ரகம்? லக்ஷ்மிக்குள்ளும் கேள்வி எழும்பியது. அவரை அழைத்து உள்ளே சோஃபாவில் அமரச் சொன்னாள். அங்கங்கே தடிகளோடு வேலைக்காரர்கள். சங்கரானந்தமும் பார்த்து சிரித்தார். அப்படியே அம்பாரி மாளிகையையே தன் பார்வையால் அளந்து முடித்தார். அங்குலத்துக்கு அங்குலம் அம்பாரி மாளிகையில் அந்த காலம் தெரிந்தது. இன்றைக்கு எந்த மாளிகையிலும் மரங்களுக்கு இடமில்லை. உத்திரத்தில் இருந்து வாசல் நிலை வரை எல்லாமே இரும்பும் பிளாஸ்டிக்குமாய் போய்விட்டன. சாமி, எதை அப்படி பார்க்குறீங்க? லக்ஷ்மி பேச்சை ஆரம்பித்தாள். எதையும் பார்க்கலமா, இந்த மாளிகையோட லக்ஷணத்தை ரசிச்சேன். மன்னிக்கணும் சாமி, முதல்ல பாம்பை பிடிக்கிற வழியை பாருங்க. அது வசப்பட்ட பிறகு நானே இந்த மாளிகையை உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். பதற்றப்படாதம்மா, இந்த மனைவாஸ்து பலம் உள்ளது. இங்க துர்மரணங்களுக்கு இடமே இல்லை. ஆனா இப்படி ஒரு மாளிகைக்குள்ள சர்ப்பம் வந்திருக்குன்னா அதுக்கு பின்னால அழுத்தமான வேறு ஒரு காரணம் இருக்கணும். சங்கரானந்தம் நாகமாணிக்கத்தை மனதில் வைத்து கொண்டு பேசியது லக்ஷ்மியை நெருடியது. சாமி, காரணத்தை ஆராயிற நேரமாயுது. முதல்ல பாம்பை பிடிக்கிற வழிய பாருங்க சாமி. அது ரொம்ப சுலபம்மா. உன் வேலைக்காரர்கள்கிட்ட சொல்லி ஒரு மண்பானையை கொண்டு வரச் சொல். லக்ஷ்மி சொல்ல அடுத்த நொடி வேலைக்காரர்களில் ஒருவன் ஓடினான். அதன்பின் அவரிடம் வடமேற்கு மூலையை பார்த்து ஒரு யோசனை. என்ன சாமி யோசனை? வடமேற்கு மூலையான வாயு மூலை மூடியிருக்கு. அது வழியா காத்து நுழைய வழி இல்லை. இதனால இந்த வீட்டு எஜமானி அம்மாளுக்கு எப்பவும் ஒரு மனக்கவலை, இல்லைன்னா மனப்புழுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓ, நீங்க ஜோஷியம் கூட சொல்லுவீங்களா? ஆமாமா, வடகிழக்கு பாகமான ஈசானியமும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது வடகிழக்குலையும் திறப்பே இல்லை. அங்க ஒரு மேடை போல கட்டி அது மேல சோஃபா செட்டை போட்டிருக்கீங்க. அதனால இப்போ என்ன சாமி? உங்க எதிர்காலமும் உங்க வாரிசுகளோட எதிர்காலமும் சிக்கலான நிலைக்கு போக போகுதுன்னு அர்த்தம். நீங்க பாம்பு பிடிக்கிறவரா இல்ல இஷ்டத்துக்கும் வளருறவரா? லக்ஷ்மியிடம் கோபம் தலை தூக்கியது. அம்மாடி, நான் பாம்பு பிடிக்கிற பிடாரன் இல்லை, சந்நியாசி. ஜாதகம், ஜோஷியம், வாஸ்துங்கிற எல்லாமே ஒரு விதத்தில் ஒன்னோட ஒன்று தொடர்புடைய விஷயங்கள்தான். அவற்றில் எனக்கு விசேஷ ஞானமும் உண்டு. அதனால்தான் இந்த பங்களாவை பார்த்துவிட்டு அதற்குண்டான விஷயங்களை என்னால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. அவர் பேசி முடிக்கவும் பானை வரவும் சரியாக இருந்தது. அந்த பானையை வாங்கி ஹாலின் மையத்தில் வைத்தவர் அருகிலேயே சம்மணமிட்டு அமர்ந்து கொண்டார். லக்ஷ்மிக்கு அவர் செய்க எல்லாமே வினோதமாக இருந்தது. வேலைக்காரர்களும் ஒருவித பரபரப்போடு அவர் அடுத்து என்ன செய்யப் போகிறார் என்று பார்த்தனர்.
சம்மணமிட்டு அமர்ந்து கொண்ட அவர் முணுமுணுவென்று மந்திரம் சொல்ல ஆரம்பித்து விட்டார். லக்ஷ்மி அவரை அழைத்து வந்த வேலைக்காரனை குழப்பத்தோடு பார்த்தாள். மகுடியை எடுத்துக்கொண்டு வாசித்தபடியே பங்களா முழுக்க சுற்றி வந்து பாம்பு வெளிப்படும் இடத்தில் அதை பிடித்து சாக்குப்பைக்குள் போட்டுக்கொள்வார் என்று தான் அவள் நினைத்திருந்தாள். ஆனால் இங்கே பானை முன் அவர் உட்கார்ந்து விடவும் குழப்பியது. நேரமும் சொட்டு சொட்டாய் கரைய ஆரம்பித்தது. மொட்டை மாடி பக்கம் போய்விட்ட பிரியாவும் சாமியார் வந்திருப்பது தெரிந்து ஆர்வமாக ஓடி வந்தாள். அவளுக்கும் அவருடைய முணுமுணுக்கும் கோலம் ஆச்சரியமளித்தது. அந்த ஆச்சரியம் அதிகமாகும் விதத்தில் ஹாலின் சோஃபா ஒன்றின் பின்னால் பாம்பு ஒன்று நெளிவது தெரிந்தது. அவ்வளவு பேரும் வாயை பிளந்துவிட்டனர். அதுவோ 2 அடி நீள குட்டி பாம்பு. ஆனால் முன்பு அவர்கள் பார்த்ததோ 12 அடி பெரிய பாம்பு. அந்த குட்டி பாம்பு நெளிந்து நெளிந்து பானையை நோக்கி முன்னேறியது. பானை முன் நின்று ஒரு சான் உயரத்திற்கு படம் எடுத்தது. பின்னர் விறுவிறுவென்று பானையில் ஏறி உள்ளடங்கியது. பார்த்து கொண்டிருந்த அவ்வளவு பேரிடமும் ஆச்சரியம். அடுத்து இன்னொரு பாம்பு. அது கிட்டத்தட்ட 6 அடி நீளம் இருந்தது. அதுவும் ஊர்ந்து வந்து பானைக்குள் புகுந்து சுருண்டு கொண்டது. லக்ஷ்மிக்கு உடம்பில் நடுக்கம் பரவ ஆரம்பித்து விட்டது. ஒரே ஒரு பாம்பு என்று நினைத்தது எவ்வளவு பெரிய தப்பு! நாகமாணிக்கம் உள்ள இடத்தில் இப்படியா பாம்புகள் அடையும்? அவள் முகம் முத்து முத்தாக வியர்க்க இறுதியாக அந்த 12 அடி நீள பாம்பு தரையில் பிறண்டு பிறண்டு வந்து பானைக்குள் புகுந்து கொண்டது. பார்த்து கொண்டே இருந்த சாமியார் சங்கரானந்தமும் தன் தோளில் கிடந்த காவி துண்டால் உடனேயே பானையின் வாயை மூடி கட்டினார். பானையையும் கையில் எடுத்து கொண்டார். இப்பொழுது லக்ஷ்மி அவரை பிரமிப்போடு பார்த்தாள். அவர் பானையும் கையுமாக பேசினார். அம்மா, நான் இப்ப இங்க சொன்னது நாகபந்தன மந்திரம். ரொம்ப அபூர்வமானது. இன்னைக்கு இந்த மந்திரம் தெரிஞ்சவங்க ரொம்ப குறைவு. இந்த மந்திரத்தை எழுதி வைக்கக்கூடாது. குரு உபதேசமா காதுல போட்டு மனசுல தக்க வச்சு ஜெபிக்கணும். இதுல உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். இந்த மந்திர சப்தம் அதிர்வுகளை உருவாக்கும். ரொம்ப மென்மையான அதிர்வுகள். அந்த அதிர்வுகளை பாம்புகளால் தாங்க முடியாது. அதனால அவற்றின் உடம்புல கூச்சம் ஏற்பட்டு அவை கூச்சத்தை நீக்கிக்க நாலாப்புறமும் பார்த்தபடியே வெளியே வரும். அப்போ கண்ணில் பானை பட்டா அதுக்குள்ள புகுந்துக்கிட்டு அதிர்வுல இருந்து தப்பிக்க பார்க்கும். எப்படி யாரும் சொல்லித்தராமலேயே மனித உடம்புல இருக்கிற ரத்தம் தெரிஞ்சு கொசு குடிக்க வருதோ அப்படி அனிச்சையா நடக்கிற ஒரு நுட்பமான விஷயம்தான் இது. இதில் எந்த மாயமும் இல்லை. சங்கரானந்தம் அளித்த விளக்கத்தில் ஆச்சரியமான உண்மைகள். அவர் அந்த பானையுடன் புறப்பட லக்ஷ்மி உடனே தடுத்து நிறுத்தினாள். சாமி, நில்லுங்க. ஒரு பாம்புக்கு 3 பாம்பை பிடிச்சிட்டு எதுவும் வாங்கிக்காம போறீங்களே. மன்னிக்கணுமா, நான் சன்னியாசி. கூலிக்கு மாரடைக்கிற ஜென்மம் இல்லை. ஐயோ, நான் அப்படி சொல்லல சாமி. காணிக்கையா ஏதாவது? பரவாயில்ல, எதுவும் வேண்டாம். எனக்குன்னு பெரிய தேவைகள் எதுவும் கிடையாது. அப்படி தேவைப்படும்போது வந்து கேட்கிறேன். அப்ப கொடுங்க. சங்கரானந்தம் அந்த பதிலோடு வாசலை தாண்ட திரும்பவும் தடுத்தாள் லக்ஷ்மி. சாமி, மன்னிக்கணும். உங்களை பார்க்கணும்னா எங்க வந்தா பார்க்கலாம்? அந்த கேள்விக்கு மட்டும் ஒரு சிரிப்பு சிரித்தவர், கோம்பை மலை, அழகர் கோவிலுக்கு மேலே இந்த மலை இருக்கு. சித்தர்கள் மட்டும் நடமாடுற மலை இது. அங்க வந்தாலே போதும், நானே உங்க முன்னாடி வருவேன். லக்ஷ்மியும் அதை மனதில் நன்கு குறித்து கொண்டாள். அவர் போய்விட பிரியா அருகில் வந்தாள். அம்மா, நம்மளை சுத்தி என்னம்மா நடக்குது? ஒன்னும் நடக்கல பிரியா, எல்லாமே நல்லதுக்கு தான். அம்மா, ஒரு பாம்புக்கு 3 பாம்பு. நம்ம வீடு ஜமீன் பங்களாவா இல்ல பாம்பு புத்தா? பயப்படாதடா. தேன் இருந்தா ஈ இருக்கும், சக்கரை இருந்தா எறும்பு. இந்த விஷயமும் அப்படித்தான். பிரியா, உண்மையில இப்ப என் மனசு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு தரையில கால் வைக்கவே பயமா இருக்கு. இனிமேல் பயப்பட தேவையில்லை. வீட்டை சுத்தி மூலிகைகளை வைக்க ஏற்பாடு செஞ்சுட்டேன். ஒரு பாம்பு கூட வராது. அழுத்தமாக அவள் பிரியாவுக்கு ஒரு பதிலை சொன்னபோது செல்போனில் அழைப்பு.
காதை கொடுத்தவளுக்கு சுருக்கென்றது. என்னம்மா, என்ன விஷயம்? நல்லமணி ஐயா இறந்துட்டாராம். அடக்கடவுளே! அரசு பொது மருத்துவமனை. ராஜதுரையிடம் அவசர முன்னேற்றம். சங்கரானந்தம் தந்திருந்த மருந்து பிரமாதமாக வேலை செய்திருந்தது. கட்டிலில் சாய்ந்த நிலையிலேயே படுத்திருந்த அவர் சாதாரணமாக ஒரு நாற்காலியில் அமர்ந்திருப்பது போல இருந்தார். டாக்டர்களுக்கே வியப்பு. அப்போதுதான் நல்லமணி ஐயா காலமான அந்த செய்தி ராஜதுரையையும் எட்டியது. அண்ணே, நரிக்குடி ஜமீன் கிழவன் போய் சேர்ந்துட்டானே. என்னடா சொல்ற, நிஜமாவா? அட ஆமாண்ணே, என் கையால கொல்லணும்னு வச்சிருந்தேன். கிழவன் முந்திக்கிட்டான். போகட்டும், விடுங்கண்ணே. ஆனா சாகறதுக்கு முந்தி வில்லங்கம்மா ஒரு விஷயத்த சொல்லிட்டு தான் செத்துருக்கு கிழவன். சாவுத்தீட்டு கழிஞ்ச அடுத்த முகூர்த்தத்திலேயே லயன்லக்ஷ்மி பொண்ணுக்கும் கிழவன் பேரனுக்கும் கல்யாணத்தை நடத்திடணுமா. இது ஏற்கனவே கிழவன் ஆசைப்பட்ட விஷயம்தானே. இருக்கலானே, ஆனா பேராண்டி கொஞ்சம் முரண்டு பிடிச்சான்னு கேள்வி. லக்ஷ்மியும் கிழவனோட பேரன் தான் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க விரும்புவானான்னு குழம்பி இருக்கா. ஓஹோ, கதை இப்படி இருக்க கிழவன் கல்யாணம் நடந்தே ஆகணும்னு சத்தியம் வாங்கிட்டு செத்துருக்கான். ஆமாண்ணே, இந்த கல்யாணம் மட்டும் இல்ல, எந்த கல்யாணமும் லக்ஷ்மி வீட்டுல நடக்க விட மாட்டேன். அவ என் காலில் வந்து விழுற வர அவளையும் அவ மகளையும் ஒரு ஆட்டு ஆட்டி வைக்கணும். நீங்க கவலைய விடுங்கண்ணே. கல்யாண முகூர்த்தத்துக்குள்ள கிழவனோட பேரனை பரலோகத்துக்கு அனுப்பிட்டதா தகவல் தரோம். அப்புறம் சொல்லுங்க. மாஜி எம்எல்ஏ ராஜதுரையின் ஆட்கள் துப்பாக்கியில் லோடு செய்யப்பட்ட தோட்டாவாக அப்போதே பாயத் தயாராகிவிட்டனர். ராஜதுரைக்கும் அவர்கள் மேல் அப்படியொரு நம்பிக்கை. அது அவன் முகத்தில் கர்வ சிரிப்பாக வெளிப்பட்டது. ஒரு பெரிய மலர் வளையத்துடன் போன லக்ஷ்மி நல்லமணி உடம்பை பார்த்து லேசாக கண் கலங்கினாள். அவளை அங்கிருந்து ஒரு தனி அறைக்கு நல்லமணி ஐயாவின் உறவினர்கள் அழைத்துச் சென்றனர். அம்மா, எப்படியும் கல்யாணத்தை பார்த்துடணும்னு ஐயா ஆசைப்பட்டாரு. ஆனா எமன் முந்திக்கிட்டான். சாகும்போது அவரோட ஒரே விருப்பம் சாவு காரியம் முடிஞ்ச கையோட உங்க பொண்ணுக்கும் எங்க பையனுக்கும் கல்யாணத்தை நடத்தணுங்கிறது தாம்மா. அதுக்கென்னங்க, நானும் தயாராவே இருக்கேன். அப்பத்தான் ஐயாவுக்கு ஆத்ம சாந்திங்கிறது எனக்கும் நல்லா தெரியும். இப்பவே போய் நீங்க ஏற்பாடுகளை செய்யுங்க. இங்க மற்ற விஷயங்களை நாங்க பாத்துக்கிறோம். எங்க வரையில இது கல்யாணச்சாவு. ஐயா ராஜா மாதிரி வாழ்ந்தவர். அவரை தங்கத்துல பூட்டி அப்படியே தான் அடக்கம் பண்ண போறோம். சொன்னபடியே அவரது உடலுக்கு புதிய உடை அணிவித்து தலைக்கு பட்டால் ஆன டர்பன் சூட்டப்பட்டது. கழுத்திலும் பெரிய இரத்தின மாலை, விரல்களுக்கெல்லாம் மோதிரங்கள் பூட்டப்பட்டன. சில எடுபிடி வேலைக்காரர்கள் அதை ஏக்கத்தோடு பார்த்தனர். ஒரு பணத்துக்கு போட்டு புதைக்க போற இம்முட்டு நகைங்களை நமக்கெல்லாம் தானமா கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும் என்று ஒரு ஊழியன் தன் சகாவிடம் பெருமூச்சோடு முணங்கியபடி சொன்னான். லக்ஷ்மியும் ராஜா போல அலங்கரிக்கப்பட்ட நல்லமணி ஐயாவை இறுதியாக ஒருமுறை பார்த்து கைகூப்பி வணங்கினாள். அந்த சாவு வீட்டிலும் சிலர், என்ன மேடம், பத்மஸ்ரீ விருதுக்கு உங்க பேரும் போயிருக்காமே என்று கேட்டு அவளை சற்று புலங்காகிதப்படுத்தினர். அந்த பரபரப்பான சூழலில் இறுக்கமாக அவளையே பார்த்து கொண்டிருந்தான் நல்லமணி ஐயா பேரன் ரமேஷ். அவன் கூடவே இருந்தார் கம்பிக்குடி ஜமீன்தார் கைலாசநாதன். ரமேஷ், நான் சொன்னதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. அந்த அம்மா கைக்கு நீ போகக்கூடாது. உன் கைக்கு தான் அவ வரணும். கல்யாணம் முடிகிற வர மட்டும் அமைதியா இரு. அதுக்கு பிறகு நாகமாணிக்கத்தை தந்தா உன் மகளோட வாழுறேன். இல்லாட்டி அவ வாழா வெட்டிதான்னு நீ சொல்றத கேட்டு லயன் லக்ஷ்மி சயனைடு சாப்பிட்ட லக்ஷ்மி மாதிரி மாறணும். கம்பிக்குடி கைலாசநாதன் ரமேஷை நன்றாகவே ஏற்றிவிட்டு கொண்டிருக்க அவனும் அதை செயல்படுத்த அந்த நொடியே தயாராகிவிட்டான். லக்ஷ்மியும் அவனிடம் சொல்லிவிட்டு செல்ல அவனை பார்த்தபடியே வந்தாள். மாப்பிள்ள, லக்ஷ்மியிடம் அப்போதே உறவு துளிர்த்து விட்டது. சொல்லுங்க அத்தை. பதிலுக்கு அவனும் குழைவாக பேசினான். நான் புறப்படுறேன் மாப்பிள்ள.
எல்லா காரியம் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க. நிச்சயமா அத்த. அப்புறம் போன தடவை நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. அவன் பேச்சால் லக்ஷ்மியின் நெற்றியில் ஆச்சரிய வரிகள். தாத்தா சாகிறதுக்கு முன்ன என்கிட்ட பேசின பேச்சு, குறிப்பா உங்களை பத்தி அவர் என்கிட்ட சொன்னது என்னை ரொம்பவே நெகிழ வச்சிடுச்சு. லக்ஷ்மி மௌனமாக அதை ரசித்து சுவைத்தாள். சரிங்க அத்த, நீங்க கிளம்புங்க. நான் அப்புறமா வரேன். பிரியா கூடவும் கொஞ்சம் மனசு விட்டு பேச வேண்டியிருக்கு. அவனுடைய மாற்றம் அவளுக்குள் இன்ப அதிர்வுகளை ஏராளமாக அளித்தன. அவளும் ஒரு சிறு புன்னகையை பதிலுக்கு உதிர்த்துவிட்டு கிளம்பினாள். சவ அடக்கத்திற்கு மாளிகை வாசலில் மிகப்பெரிய பூப்பல்லக்கு ஏற்பாடாகி இருந்தது. லக்ஷ்மி அதை கடந்து சென்று தன் காரில் ஏறினாள். கம்பிக்குடி கைலாசநாதன் பார்வை மட்டும் தோட்டா துளையிடுவது போல அவள் மேலேயே. லக்ஷ்மியின் கார் சென்று விட்டது. கம்பிக்குடி ஜமீன் வம்சத்தை சேர்ந்த கைலாசநாதன் ஒருவித பெருமூச்சுடன் திரும்பினார். நல்லமணி ஐயாவை பூப்பல்லக்கில் உடல் சரிந்து விழுந்து விடாதபடி கட்டிக்கொண்டிருந்தனர். ஜமீன் சம்பிரதாயப்படி 9 பேர் படிக்காசுகளோடு வரிசையாக நின்று கொண்டிருந்தனர். உடல் புறப்படவும் காசுகளை வீசி எறிய வேண்டும். கூடை கூடையாக பூக்களோடும் சிலர் நின்று கொண்டிருந்தனர். பூவும் காசுகளும் மண்ணில் மழைத்துளி விழுவது போல விழ ஜமீன் தோட்டம் நோக்கி உடல் புறப்பட்டது. தோட்டத்தில்தான் நல்லடக்கம். பெருவாரியான கூட்டம் பின்தொடர 4-5 பண்டாரங்கள் தேவார திருவாசகத்தை பாடியபடியே வந்தனர். இடையே செகண்டி சப்தமும் சங்கின் ஒளியும் கலந்து வந்து காதை குடைந்தது. கைலாசநாதனும் தன் சரிகை வேட்டியை தூக்கி பிடித்து கொண்டு லகுவாக நடந்தார். அவர் வரையில் இனி நரிக்கொடி ஜமீன் தன் மொத்த செல்வாக்கையும் முற்றாக இழந்துவிட்டது போலத்தான் உணர்ந்தார். இனி அந்த பிராந்தியத்திலேயே பழைய மவுசு குறையாத ஒரே ஆள் தான் என்கிற எண்ணமும் அவருக்குள் ஒரு செருக்காக பரவிக்கொண்டிருந்தது. நாகமாணிக்கம் மட்டும் வந்துவிட்டால் மொத்த தென் மாவட்டத்தையும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளும் தமிழ்நாடு அமைச்சரவையில் அசைக்க முடியாத ஓர் அமைச்சராக கூட ஆகிவிடலாம் என்றும் கற்பனை செய்து கொண்டே தான் நடந்து கொண்டிருந்தார். அம்பாரி மாளிகைக்குள் நுழைந்தது லயன் லக்ஷ்மியின் கார். காரை விட்டு இறங்கிய லக்ஷ்மி சாவு வீட்டுக்கு போய்விட்டு வந்த திகட்டலோடு தோட்டத்து பைப்பை நோக்கி நடந்து காலை கழுவிக்கொண்டாள். விலை மதிப்பு மிக்க மும்பையில் வாங்கிய செருப்பையும் அங்கேயே ஓரமாக விட்டுவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தாள். மாடி அறையில் பிரியா இருப்பதை டிவி ஓடும் சப்தம் காட்டிக் கொடுத்தது. நேராக குளியலறையை நோக்கித்தான் நடந்தாள் லக்ஷ்மி. ஹாலில் நிறைய பேர் காத்து கொண்டிருந்தனர். அவர்களில் கேமராவும் கையுமாக பத்திரிகையாளர்களும் இருந்தனர். லக்ஷ்மிக்கும் புரிந்துவிட்டது. பத்மஸ்ரீ விருது விஷயம் தெரிந்துதான் அவ்வளவு பேரும் வந்திருப்பதாக நினைத்து கொண்டே தன் உதவியாளன் சிட்டிபாபுவை கூப்பிட்டாள். மேடம், இவங்க எல்லாம் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஆமா மேடம், நாளைக்கு வாங்கன்னு எவ்வளவு சொல்லியும் கேட்காம உட்காந்துட்டு இருக்காங்க மேடம். சரி, எல்லாருக்கும் காஃபி கொடுத்து உபசரி, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சிட்டிபாபு லக்ஷ்மியின் அந்த பதிலால் ஆச்சரியப்பட்டு போனான். அவளோ அப்படி சொல்கிறாள் என்றால் முக்கியமாக ஏதோ ஒன்று இருப்பதாகவும் கருதி கொண்டான். அதேபோல் வேக வேகமாக குளித்துவிட்டு நெற்றியில் கொஞ்சம் விபூதியை ஓர் ஒழுங்கில்லாதபடி பூசிக்கொண்டு பரபரப்போடு வந்து சேர்ந்தாள் லக்ஷ்மி. எல்லோரும் கையெடுத்து கும்பிட்டனர். ஒரு பெண் நிருபர் மட்டும் முதலாக வாழ்த்துக்கள் மேடம் என்று வாழ்த்தை தொடங்கி வைத்தார். ரொம்ப நன்றி மேடம், நீங்க இந்த விருது கிடைக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லங்க, எப்பவும் நான் பட்டம் பதவின்னு எதையும் எதிர்பார்த்து செயல்படுறவ கிடையாது. உங்களை ஒரு டைனமிக் பெண்ணா உணர்ந்துதான் இந்த விருதை மத்திய அரசு தந்திருக்கு. இத பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? இது என்னை ரொம்பவே ஊக்கப்படுத்தி இருக்கு. இப்போதைக்கு ஒரு உயர்நிலைப் பள்ளி, ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளி, ஒரு பாலிடெக்னிக், ஒரு கலைக்கல்லூரின்னு இருக்கிற என் கல்வி நிறுவனங்களை நான் வேகமா ரெட்டிப்பாக்கி அதில் எல்லாருக்கும் இலவச கல்வி கொடுத்து பெரிய அளவில் கல்வி சேவை செய்ய திட்டம் போட்டிருக்கேன். மேடம், ஒரு மாதர் சங்க கூட்டத்தில் அபலை பெண்களுக்கு பாதுகாப்பான மறுவாழ்வு இல்லம் அமைக்க போறதா சொல்லியிருந்தீங்களே. ஒரு நிருபர் அவளே மறந்துவிட்ட விஷயத்தை ஞாபகப்படுத்தி கேள்வி கேட்கவும் அவளுக்கே என்னவோ போலாகிவிட்டது. நிச்சயமா அது கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும் என்றாள்.
அடுத்த நபர் கேட்டதுதான் ஆச்சரியமான கேள்வி. மேடம், உங்க மகளுக்கும் நல்லமணி பேரனுக்கும் விரைவில் திருமணம்னு கேள்விப்பட்டோம், உண்மையா? அந்த நிருபரை கொஞ்சம் துளையிடுவது போல பார்த்த லக்ஷ்மி ஆமாம் என்றாள் மெலிதாக. சாகும்போது கூட அது பற்றித்தான் உங்ககிட்ட அவர் பேசினாராமே? ஆமா. இந்த கல்யாணத்துல உங்க மகளுக்கு சம்மதமா? அந்த நிருபர் விடாமல் கல்யாண கேள்வியாக கேட்டுக்கொண்டிருந்தார். சம்மதம் இல்லாமலா நான் சம்மதிச்சேன்? மேடம், நீங்க சம்மதிக்கலாம், ஆனா அவங்களுக்கு விருப்பமில்லைன்னு கேள்விப்பட்டோமே. போதும், இப்படி ஆதாரமில்லாத கேள்விய என்கிட்ட கேட்க வேண்டாம். கல்யாணம் நடக்கும்போது அழைப்பு வரும், அப்ப பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேடம், ஆதாரம் இல்லாம ஒன்னும் நான் இந்த கேள்வியை கேட்கல. எங்க பத்திரிக்கை ஆபீஸுக்கு வந்த ஒரு போன் உங்க மகளுக்கு விருப்பமில்லைங்கிறத சொல்லுச்சு, அதான். அந்த நிருபரின் விடாக்கண்டத்தனமான பதில் லக்ஷ்மியின் முகத்தை சிவக்க வைத்தது. போதும், இனி இந்த விஷயம் பத்தி நான் ஒரு வார்த்தை பேசுறதா இல்ல. ஒன்னு மட்டும் நிச்சயம், நல்லமணி ஐயா எனக்கு கடவுள் மாதிரி. அவருக்கு நான் கொடுத்த வாக்குறுதியில இருந்து ஒரு நாளும் பின்வாங்க மாட்டேன், இது சத்தியம். லக்ஷ்மி ஆவேசமான பதிலோடு எழுந்து நின்றாள். பத்திரிகையாளர்களும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ள லக்ஷ்மி வேகமாக அங்கிருந்து நழுவினாள். சிட்டிபாபுவுக்கு மட்டும் அடிவயிறுக்குள் ஒரு சிறு பூகம்பம். லக்ஷ்மி அடுத்து ஆவேசமாக நுழைந்தது பிரியாவின் அறைக்குள்தான். அவள் அறையில் டிவி மட்டும் ஓடிக்கொண்டிருந்தது. பிரியாவை காணவில்லை. பிரியா, பிரியா! லக்ஷ்மியின் குரல் அந்த அறை முழுக்க எதிரொலித்தும் மறுபதில் இல்லை. குளியலறை திறந்திருந்தது. எட்டி பார்த்தாள். உள்ளேயும் பிரியா இல்லை. பின்னாலேயே நடுங்கியபடி வந்து நின்றான் சிட்டிபாபு. ஏய் சிட்டி, எங்கயா பிரியா? மேடம், சின்ன மேடம் கொஞ்சம் முந்திதான் வெளியில போனாங்க. வெளியிலையா? எங்கய்யா? சொல்லல மேடம். சிட்டிபாபுவின் கெஞ்சலான குரலை தொடர்ந்து சட்டென்று தன் செல்போனை தேடி எடுத்த லக்ஷ்மி அதில் பிரியாவுடன் தொடர்பு கொள்ள பார்த்தாள். ஆனால் அவளது செல்போன் இயக்கத்தில் இல்லை என்கிற பதிலே அவளுக்கு கிடைத்தது. எரிச்சலாக வந்தது. ச்சே, செல்போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. ஆமா, அது யாரியா அந்த பத்திரிக்கைக்காரன்? விடாம பிரியா கல்யாணம் பத்தியே கேட்கறான். எனக்கே அது ஆச்சரியம்தான் மேடம். யாரோ ஃபோன் பண்ணி பிரியாவுக்கு விருப்பமில்லைன்னு வேற சொன்னாங்களாமே. அவன் என்ன என்கிட்ட போட்டு வாங்குறானா? தெரியல மேடம். அந்த பத்திரிகைக்காரனோட ஆசிரியரை என்கிட்ட பேச சொல்லு. சொல்றேன் மேடம். அதே நேரம் ஒரு முக்கியமான விஷயம் மேடம். என்னையா? சின்ன மேடம், அறையில செல்போன்ல பேசிக்கிட்டு இருந்த சில விஷயங்கள் என் காதுலையும் விழுந்துச்சுங்க மேடம். ஒட்டு கேட்டியா? சத்தியமா இல்லங்க மேடம். என்ன தேடினதா தெரிஞ்சு என்னன்னு கேட்க இந்த அறைக்கு வந்தேன். அப்பத்தான். சரி, என்ன பேசிக்கிட்டு இருந்தா அப்படி? இந்த வீட்ல இருக்கவே பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் திரும்பின பக்கமெல்லாம் பாம்பு. அம்மா வேற கல்யாண பேச்சை எடுக்கிறாங்க. எனக்கு சுத்தமா இங்க இருக்க பிடிக்கலன்னு யார்கிட்டயோ சொல்லிட்டு இருந்தாங்க மேடம். சிட்டிபாபு மென்று துப்பினான். லக்ஷ்மிக்குள் முதல் முறையாக ஒரு நடுக்கம் பரவ ஆரம்பித்தது. மௌனமாக பக்கத்து கம்ப்யூட்டர் இருக்கையில் அமர்ந்தாள். அது சுழலும் ரகம். அவள் அமர்ந்த வேகத்தில் சுழன்றது. அப்படி சுழன்ற போதுதான் கம்ப்யூட்டர் மேஜை மேல் ஒரு துண்டு கடிதம் கண்ணில் பட்டது. நடுங்கும் கையோடு அதை எடுத்து விரித்தாள். அது பிரியாவுக்கு வந்திருந்த கடிதம். அவள் கல்லூரி தோழி எழுதியது. அதை படித்து முடிக்கவும் ஒரு பெருமூச்சு விட்டாள். பிரியாதான் கடிதம் எழுதி வைத்துவிட்டு எங்காவது போய்விட்டாளோ என்று ஒரு குட்டி கற்பனை அவளுக்குள். பின்னர் திரும்பவும் ஒருமுறை பிரியாவின் செல்பேசிக்கு தொடர்பு கொண்டாள். இந்த முறை அது வேலை செய்தது. மணி ஒலி கேட்டது. ஆனால் அது முறிந்து குரல் மட்டும் கேட்கவில்லை. நெடுநேரத்திற்கு பிறகு திரையில் பதிலில்லை என்று வந்தது. சிட்டிபாபு கவனித்துக் கொண்டே இருந்தான். மேடம், ஏதாவது சீரியஸ் பிரச்சனையா? என்னன்னு சொல்வேன். ரிங் போகுது, செல்போனை எடுக்க மாட்டேங்கிறாளே. ஒருவேளை செல்போனை கார்ல போட்டுட்டு வெளியில இருக்காங்களோ என்னவோ. சிட்டிபாபுவின் அந்த பதில் அவளுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. அப்படித்தான் இருக்கணும் சிட்டி. நீயும் விடாம முயற்சி பண்ணு. பிரியா எங்க இருந்தாலும் சரி, அவ கூட நான் பேசணும். எனக்கு இப்ப மனசே சரியில்லை என்று கழுத்து வியர்வையை சேலை முந்தியால் ஒத்தி துடைத்து கொண்டாள்.
சிட்டிபாபுவும் பணிவாக ஒதுங்கிக் கொண்டு பிரியாவை பிடிக்க போன் செய்ய ஆரம்பித்தான். ரிங் போய்கொண்டே இருந்தது. குழப்பத்தோடு அமர்ந்திருந்த லக்ஷ்மி ஒரு முடிவுக்கு வந்தவளாய் எழுந்தாள். அந்த நாகமாணிக்கத்தை வெளியே எடுத்து அதற்கொரு கற்பூர ஆரத்தை காட்டி கண்களில் ஒற்றிக்கொண்டால் தீர்வு கிடைக்கும் என்று நம்பினாள். அதற்காக தயாரானாள். சிட்டி, கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ள யாரையும் விடாத, நீயும் வெளியில போய் நில்லு என்றவள் நாகமாணிக்கத்தை பத்திரப்படுத்தி வைத்திருக்கும் ரகசிய லாக்கர் உள்ள அறை நோக்கி நடந்தாள். இடையிடையே திரும்பி திரும்பி பார்த்து கொண்டவள் அறைக்குள் நுழைந்ததும் கதவை தாளிட்டு கொண்டாள். பின்னர் ரகசிய லாக்கரை அதற்குரிய எண்களை உபயோகித்து திறந்தாள். உள்ளே பத்திரமாக வைக்கப்பட்டிருந்த நாகமாணிக்க கல்லை காணவில்லை.